இன்றைய முக்கிய செய்திகள். வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க சென்ற ராகுல் காந்தி தடுத்து நிறுத்தம். அரசியலமைப்பு அளித்த உரிமையை பாஜக அரசு பறிப்பதாக குற்றச்சாட்டு. அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்குவது தொடர்பான வழக்கு. ஓபிஎஸ் கருத்தை கேட்க தேர்தல் ஆணையத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் மறுசீரமைப்பு பணி. கடலூர் சென்னை இடையே போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது. வணக்கம். உத்தரப்பிரதேசத்தில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, காங்கிரஸ் எம்பி திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரை மாநில எல்லையில் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பதற்றம் நிலவியது. சம்பல் பகுதியில் உள்ள ஷாஹி ஜமா மசூதி ஒரு கோயிலை இடித்து கட்டப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி கடந்த மாதம் 24ஆம் தேதி தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்ய அங்கு சென்றபோது வன்முறை வெடித்தது. அப்போது ஏற்பட்ட வன்முறை மற்றும் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் உயிரிழந்தனர். அந்த பகுதியை ஆய்வு செய்ய திரு ராகுல் காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் இன்று டெல்லியில் இருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்டனர். ஆனால் அவர்களது வாகனம் டெல்லி மீரட் சாலையில் உத்தரப்பிரதேச எல்லையான காசிப்பூர் பகுதியில் தடுத்து நிறுத்தப்பட்டது. அப்போது சம்பல் மாவட்டத்துக்கு செல்ல அனுமதி மறுத்த போலீசாருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் முழக்கங்களை எழுப்பினர். காசிப்பூர் பகுதியில் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு சாலைகளில் தடுப்புகளும் அமைக்கப்பட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சுமார் 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக அதே இடத்தில் திரு ராகுல் காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் தடுத்து நிறுத்தப்பட்டதால் அங்கு பெருந்திரளாக மக்கள் குவிந்தனர். அவர்களிடையே பேசிய திருமதி பிரியங்கா காந்தி, எதிர்க்கட்சித் தலைவரான திரு ராகுல் காந்திக்கு அரசியலமைப்பு வழங்கியுள்ள உரிமைகளின்படி போலீசார் அவரை தடுக்க முடியாது என்று கூறினார். இதுபோன்ற சூழ்நிலைகளை கூட கையாள முடியவில்லை என்றால் சட்டம் ஒழுங்கை சிறப்பாக கையாண்டதாக பாஜக பெருமைப்பட்டுக் கொள்வது ஏன் என திருமதி பிரியங்கா கேள்வி எழுப்பினார். அடுத்து பேசிய திரு ராகுல் காந்தி, தனியாக தாம் செல்ல போவதாக கூறிய போதும் போலீசார் தம்மை அனுமதிக்காதது எதிர்க்கட்சி தலைவரின் உரிமைகளுக்கு எதிரானது என்று தெரிவித்தார். ये एक्चुअली जो एलओपी के अधिकार हैं उसके खिलाफ है. मुझे अलाउ करना चाहिए. ये कॉन्स्टिट्यूशन के खिलाफ है. हम सिर्फ संभल जाना चाहते हैं, देखना चाहते हैं वहाँ क्या हुआ, लोगों से मिलना चाहते हैं. मगर हमारा जो कॉन्स्टिट्यूशनल अधिकार है, मेरा जो कॉन्स्टिट्यूशनल अधिकार है. சம்பலுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க விரும்புவதாகவும் ஆனால் அரசியலமைப்பு உரிமை மறுக்கப்படுவதாகவும் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். இதுவே புதிய இந்தியா என்றும் இதுவே அம்பேத்கரின் அரசியலமைப்பை முடிவுக்கு கொண்டு வரும் இந்தியா என்றும் அவர் கூறினார். சம்பல் பகுதிக்கு செல்ல அடுத்த சில நாட்களில் அனுமதி அளிக்கப்படும் என போலீஸ் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதை தொடர்ந்து திரு ராகுல் காந்தியும் திருமதி பிரியங்கா காந்தியும் டெல்லி திரும்பினர். அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக திரு பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கேட்டறிந்து 4 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுவில் அதிமுகவின் உள்கட்சி விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்துள்ள உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி விதிமுறைகளுக்கு எதிராக அதிமுக செயல்பட்டது தொடர்பாக தாம் அளித்த மனுவுக்கு தேர்தல் ஆணையம் இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை என கூறப்பட்டுள்ளது. அதிமுகவின் உள்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் கட்சியின் விதிமுறைகள் மீறப்பட்டது குறித்தும் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையத்துக்கு பல புகார்களை அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் இதுகுறித்து உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்ற நீதிபதிகள் திரு ஆர் சுப்பிரமணியன், திரு சி குமரப்பன் ஆகியோர் முன்பு இந்த மனு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்குவது தொடர்பாக 1 வாரத்திற்குள் முடிவு செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு கடந்த 25ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தனர். இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சூரியமூர்த்தியின் மனு தொடர்பாக அதிமுகவிற்கு நோட்டீஸ் அனுப்பி பதிலை பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. தங்கள் தரப்பையும் கேட்ட பின்னரே முடிவெடுக்க உத்தரவிட வேண்டும் என திரு பன்னீர்செல்வம் தரப்பும் கோரிக்கை மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இதனால் அவர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கேட்டறிந்து இரட்டை இலை சின்னம் ஒதுக்குவது தொடர்பான மனுவின் மீது 4 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கட்சிக்கு துரோகம் இழைத்தவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வாய்ப்பே இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி
திட்டவட்டமாக கூறி வரும் நிலையில் இரட்டை இலை சின்ன விவகாரத்தில் திரு பன்னீர்செல்வம் கருத்தையும் கேட்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஃபேஞ்சல் புயலால் மோசமாக பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதை அடுத்து இயல்பு நிலை திரும்பி வருகிறது. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் தேங்கிய தண்ணீர் முழுவதுமாக அகற்றப்பட்டதை அடுத்து வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்பட்டன. பேருந்து நிலையம் அருகில் உள்ள சாலாமேடு, வழுதரெட்டி, ஸ்ரீராம் நகர் உள்ளிட்ட இடங்களிலும் நீர் வடிந்து இயல்பு நிலை திரும்பியுள்ளது. அரசூர் அருகே வெள்ளத்தில் சேதமடைந்த தேசிய நெடுஞ்சாலை சீரமைக்கப்பட்டு இரு மார்க்கத்திலும் வாகனங்கள் செல்கின்றன. செஞ்சி அருகே கணக்கன்குப்பம் பகுதியில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு அந்தரத்தில் தொங்கும் வீடுகளையும் சேதமடைந்த சாலைகள் மற்றும் மின் கம்பங்களையும் சீர் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே செஞ்சி அருகே சென்னாளூர் ஏரி உள்ளிட்ட 4 ஏரிகள் உடைந்து 500 ஏக்கர் நெற்பயிர்கள் மூழ்கியுள்ள நிலையில் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் 240 கிராமங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர்கள், அதிகாரிகள் முகாமிட்டுள்ளனர். இன்று 136 மருத்துவ முகாம்கள் அங்கு நடத்தப்பட்டுள்ளன. சாய்ந்து விழுந்துள்ள மின் கம்பங்களை சரி செய்து மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பொதுப்பணித்துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு மணிவாசகம் தெரிவித்துள்ளார். காரணிப்பாக்கம், வெள்ளப்பாக்கம் கிராமங்களில் 5000 வீடுகளை சூழ்ந்த தண்ணீர் வடிந்ததை அடுத்து மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருந்த கடலூர், புதுச்சேரி, சென்னை சாலையில் 2 நாட்களுக்கு பிறகு போக்குவரத்து இன்று மீண்டும் தொடங்கியது. இதேபோல் திருக்கோவிலூர், விழுப்புரம் சாலையிலும் போக்குவரத்து இன்று காலை முதல் மீண்டும் துவங்கியது. சேலம், ஏற்காட்டில் 40 அடி பள்ளம் அருகே சாலையில் ஏற்பட்ட மண் சரிவும் அகற்றப்பட்டு அவ்வழியே வாகனங்கள் செல்ல தொடங்கியுள்ளன. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய 3 மாவட்டங்களிலும் மொத்தம் 218 முகாம்களில் 22,000க்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுவதுடன் வெள்ளம் பாதித்த இடங்களில் உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இதுவரை வீடு பாதிப்பு மற்றும் கால்நடை உயிரிழப்பு ஆகியவற்றுக்காக 37,04,000 ரூபாய் நிவாரணத் தொகையாக கொடுக்கப்பட்டதாக அரசு தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலையில் கனமழையால் சாலையில் தேங்கியுள்ள சேறு மற்றும் மணல் அகற்றும் பணிகளை பார்வையிட்ட அமைச்சர் திரு ஏவா வேலு தூய்மைப்படுத்தும் பணியை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அம்மாவட்டத்தில் நவம்பர் 30, டிசம்பர் 1 ஆகிய தினங்களில் பெருமழை கொட்டி தீர்த்தது. இதனால் நகரில் உள்ள மாடவீதி, சின்னக்கடை வீதி, திண்டிவனம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சேரும் சகதியுமாக மாறின. அதை அகற்றும் பணியில் ஊழியர்கள் இரவு பகலாக ஈடுபட்டுள்ளனர். தீபமலை அடிவார பகுதிகளில் மண் சரிவால் தேங்கிய மண் மற்றும் நகரின் முக்கிய வீதிகளில் குவிந்த மணல் என கிட்டத்தட்ட 250 டன் அளவிற்கு மண் அகற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த பகுதிகளை பார்வையிட்ட திரு ஏவா வேலு சேறு மற்றும் மணலை விரைந்து அகற்ற அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். முன்னதாக தீபமலை மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த 7 பேரின் உடலுக்கு மாலை அணிவித்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய திரு வேலு அவர்களின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார். இனி வருவது செய்தி துளிகள். மகாராஷ்டிராவில் பாஜக சட்டமன்ற கட்சி தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு தேவேந்திர ஃபட்னாவிஸ் நாளை முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். மும்பையில் இன்று நடைபெற்ற பாஜக சட்டமன்ற கட்சி கூட்டத்துக்கு முன்னதாக கட்சியின் உயர்மட்ட குழு அவரது பெயரை அறிவித்தது. மகாயுதி கூட்டணி தலைவர்களுடன் அவர் ஆளுநர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். நாளை நடைபெறும் பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு மோடி, மத்திய அமைச்சர்கள், 19 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். தெலுங்கானாவில் முழுகு மாவட்டத்தில் இன்று காலை திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். ஹைதராபாத், அனுமகொண்டா, கம்மன், பத்ராத்ரி, கொக்கத் தக்குடே உள்ளிட்ட பகுதிகளில் உணரப்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.3 பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தால் உயிர் சேதம், பொருட்சேதம் ஏற்படவில்லை என்றாலும் அச்சமடைந்த மக்கள் தெருக்களில் தஞ்சமடைந்தனர். தமிழகத்தில் வேலைவாய்ப்பின்மை நடப்பாண்டில் 3.5% குறைந்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய புள்ளியியல் துறை இணை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 15 முதல் 29 வயது வரை உள்ள இளைஞர்களிடையே நிலவும் வேலைவாய்ப்பின்மை தொடர்பாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு MM அப்துல்லா நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், நாட்டின் வேலைவாய்ப்பின்மை 10.2% உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் 3.5% குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள விடுதியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களை ராகிங் செய்த 3ஆம் ஆண்டு மாணவர்கள் 3 பேர் 6 மாதங்களுக்கு விடுதியில் இருந்து நீக்கப்பட்டதுடன் தலா 25,000 ரூபாயும் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி முதல்வர், பேராசிரியர்கள், காவல்துறை உதவி ஆணையர் அடங்கிய குழுவினர் நடத்திய விசாரணையில் ராகிங் செய்தது உறுதி செய்யப்பட்டதால் உடனடியாக விடுதியில் இருந்து அவர்கள் வெளியேற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருவொற்றியூர் திருச்சிரங்குப்பம் பகுதியில் கடற்கரையில் தடுப்புகளை உருவாக்க ராட்சத கான்கிரீட் வடிவமைப்பை உருவாக்கும் இரும்பு உபகரணம் ஒன்று பெல்ட் அருந்ததால் லாரியில் இருந்து சாலையில் விழுந்து பரபரப்பை ஏற்படுத்தியது.
திருவள்ளூர் மாவட்டம் பிரிஞ்சிவாக்கம் பகுதியில் ராட்சத கான்கிரீட்களை உருவாக்கும் தொழிற்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட 2 டன் எடை கொண்ட அந்த உபகரணம் பின்னர் கிரேன் மூலம் லாரியில் ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டது. ஒசூரை அடுத்த கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் செல்லும் நீரில் ரசாயன நுரை பொங்குவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 623 கனஅடியாக உயர்ந்துள்ளது. முழு கொள்ளளவையும் அணை எட்டியுள்ளதால் உபரி நீர் முழுமையாக வெளியேற்றப்படுகிறது. உதகை மலை ரயில் சேவை இன்று மீண்டும் தொடங்கியது. ஃபைண்டல் புயல் பாதுகாப்பு நடவடிக்கையாக மலை ரயில் சேவையை 2 நாட்களுக்கு ரத்து செய்து தென்னக ரயில்வே நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தது. இன்று குன்னூர் மேட்டுப்பாளையம் மற்றும் குன்னூர் உதகை இடையேயான மலை ரயில் சேவைகள் வழக்கம் போல் நடைபெற்றன. பட்டுக்கோட்டையில் பாரம்பரிய சிற்றுண்டி தயாரிக்கும் சமையல் போட்டியில் ஏராளமான பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். சங்குப்பூ கொழுக்கட்டை, நல்லெண்ணெய் உளுத்தங்களி, பாதாம் பிசின் பாயசம், செம்பருத்தி அல்வா, சிறுதானிய அடை, குதிரைவாலி வெண்பொங்கல், பாசிப்பருப்பு பச்சடி உள்ளிட்டவற்றை அவர்கள் தயாரித்தனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நாளை கார்த்திகை மாத வளர்பிறை முகூர்த்தம் என்பதால் திண்டுக்கல் மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. 15 நாட்களுக்கு முன்பு 1 கிலோ மல்லிகைப்பூ 1000 ரூபாய்க்கு விற்பனையானது. தற்போது அதன் விலை 2500 முதல் 3000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 500 ரூபாய்க்கு விற்ற கனகாம்பரம் 1500 ரூபாய்க்கும் 200 ரூபாயாக இருந்த முல்லை 1000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மழை மற்றும் பனிப்பொழிவின் காரணமாக வரத்து குறைந்து 30 டன் பூக்கள் மட்டுமே விற்பனைக்கு வந்துள்ளன. நார்மலாவே ஜாதி பூ 300 ரூபா 400 ரூபா போயிட்டு இருக்கு. மல்லிகைப்பூ வந்து 1000 ரூபாய் கீழே தான் போயிட்டு இருந்தது. முல்லைப்பூ வந்து பாத்தீங்கன்னா 400 500 ரூபா போயிட்டு இருந்தது. இந்த மூர்த்தன்றதுனால எல்லாமே ஒண்ணுக்கு டபுளா விலை போயிட்டு இருக்கு. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 110 புள்ளிகள் உயர்ந்து 80,956 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 10 புள்ளிகள் அதிகரித்து 24,467 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி சவரன் 57,040 ரூபாயாகவும் 1 கிராம் 7,130 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 100 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க சென்ற ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பதற்றம் நிலவியது. அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கேட்க தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.